தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விசிக உடைகின்றது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1999 ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டது. திருமாவளவன் 3வது முறையாக பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஒரு முறை சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ரவிக்குமார் 2வது முறையாக தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதுவரை 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்துள்ளனர். இதுவரைக்கும் வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கவே கிடையாது. ஆனால் ஆதி திராவிடர்களின் தலைவன் என்று கூறிக்கொண்டு திருமாவளவன் எம்எல்ஏ எம்பி பதவிகளை மாறி மாறி அனுபவித்தார். கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தார். ஆனால் தலித் மக்களுக்கு உருப்படியான எந்த ஒரு திட்டமும் தீட்டவில்லை. எந்த விதமான கோரிக்கையையும் ஆளுங்கட்சியிடமிருந்து பெற்றுத்தரவில்லை. இந்த சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். கடந்த 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குற்றவாளிகள் ஏறத்தாழ 20 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை என்று தலித் தலைவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் திருமாவளவனோ சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று திமுகவுக்கு ஜால்ரா தட்டுகிறார். சிபிஐ விசாரணை வைத்தால் திமுகவை சார்ந்தவர்கள் சிக்குவார்கள், திமுகவுக்கு தர்ம சங்கடம் உண்டாக்கும். அதே வேளையிலே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இந்த கொலையில் தொடர்புள்ளதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் சிக்குவார்கள். ஆகவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று கூறுகிறார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பந்தமாக அவர் வாய் திறக்க மறுக்கிறார். திமுக அரசிடம் கோரிக்கை வைத்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க போராட மறுக்கிறார். இதுவரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தவில்லை. நீலம் கலாச்சார மையம் ரஞ்சித் நடத்திய ஊர்வலத்துக்கு கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்தார். தற்பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள், அதாவது ஆதிதிராவிட சமூகத்து மக்கள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்பு திருமாவளவனை புறக்கணிப்பதாக கூறப்படுகிறது. திருமாவளவனுடைய நடவடிக்கையில் மாறுதல்களை அவர்கள் கண்டுள்ளார்கள். திருமாவளவன் ஒரு சுயநலவாதி என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆகவே திருமாவளவனை விட்டு விலகுவதாக கூறப்படுகிறது. அவர்களுடைய பார்வை தங்களுடைய வருங்கால தலைவராக ரஞ்சித் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இயக்குனர் ரஞ்சித் இப்பொழுது தலித் போராளியாக உருவாகியுள்ளார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த நிர்வாகிகள், பல தொண்டர்கள் திருமாவளவனை புறக்கணிக்க ஆரம்பித்துள்ளனர். அவர்கள் மெல்ல மெல்ல சிறிது சிறிதாக இயக்குனர் ரஞ்சித் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நோக்கி செல்ல ஆரம்பித்துள்ளனர். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியிற்குள் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமாவளவனுடைய அணுகுமுறை விடுதலை சிறுத்தை கட்சிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆக இன்னும் வருங்காலத்தில் நாட்கள் செல்ல செல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் ஒரு பூகம்பம் வெடிக்கும் என்று கூறப்படுகிறது. கட்சி உடையும் நிலைக்கு செல்லும் என்று கூறப்படுகிறது.